விஜய் அவர்களோட சூறாவளி பயணத்தோட ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. எல்லா ஸ்கெடியூல்ஸுமே வந்து சாட்டர்டேஸ் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் சமூக வலைதளத்தில் ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. அது சில கன்வீனியன்ஸ் இருக்குது. வேலை நாட்கள் இது பண்ணாக்கா கூட்டம் சேர்றது கஷ்டம், அதனால் சனிக்கிழமையில் வைக்கிறாங்க. ஒரு ஏர்போர்ட்டில் அவரோட பையனும் அவரோட ஒய்ஃபும் சென்னை ஏர்போர்ட்டில் அவங்கள வந்து எடுத்திருக்காங்க. பிரபலங்கள்னாக்கா என்ன ஆகுதுன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்படி எல்லாம் பண்ணி தான் அந்த டயானாவை கொண்டீங்க. இங்கிலாந்து அரசவையே ஒரு ராஜ குடும்பத்தையே ஒரு அங்கே ஆட்டிகிட்டு போன போல அந்த ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தனோட காரில் போயிட்டு இருக்கும்போது உங்களை மாதிரி நிருபர்கள் துரத்தில் கார் ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி செத்துச்சு. அது மாதிரி பிரபலமாக இன்றைக்கி வந்து விஜயனுடைய குடும்பம் வந்து உங்களால் வேட்டையாடப்படுகிறது. இப்போது அவர் வந்து இந்த மக்களோட பிரச்சாரம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போய் பண்ணுறதும் ஒரு விமர்சனமாக ஏன் பார்க்கப்படுதுன்றது தான் இப்போ கேள்வி. ஏன்னா அவர் வேகமாக வரமாட்டேங்கிறாருமா. அவரை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயமே நிறையா தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு படத்துக்கு கமிட் ஆனார்னா அந்த படம் முடிகிறவர்களும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்க மாட்டார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் இன்னைக்கு வரலாம் அவருடைய கொள்கை என்ன நமக்கு ஒன்றும் தெரியும். பேசுறது பூரா வந்து திமுக என் கொள்கை எதிரி, பாஜக என்னுடைய அந்த எதிரி, படுக்கை எதிரின்னு என்னமோ சொல்லிட்டு போயிட்டு வரவே மாட்டாரு, செய்யவே மாட்டாரு, பண்ணவே மாட்டாருன்னா இப்போ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காருல்ல. அதுவும் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மாநாடு நடத்தினாரு. சரி, மக்களை போய் இப்ப மாநாடு எவ்வளவு நாள் நடத்தினாரு. மேடையில் ஏறிக்கிட்டார். அரே அவனை ஒழிச்சிருவேன், நீ என்னத்தை கழிச்ச அப்படின்ட்டு போயிட்டாரு. அவன் அதை கூட்டத்தில் இருக்கிறாங்களுக்கு அவர் பேச ஏதாவது கேட்டான்னு பார்த்தா தலைவா 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 இவர் பாட்டு கத்திக்கிட்டு இருக்காரு சார். ஆனால் இப்போ பிஜேபி உண்மையாவே விஜய் அவர்களை இயக்கி தான் இந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும். நீங்க வேற வழி இல்லைம்மா. இது கண்டிப்பா அதிமுகவில் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவருக்கு கூட்டணி கட்சிகள் வந்து வலுப்படும். அப்போ உண்மையாவே 2026 அவர் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படும் போது இப்போ பிஜேபி வந்து விஜயை வச்சுதான் இந்த காயை நகர்த்தணும்னு என்னதான் சார் இருக்கு? நீங்க சொன்னதை வந்து பழனிசாமி நம்ப மாட்டார். அப்புறம் தான் பார்த்தாங்க இவர் படம் சான்ஸ் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. 150 கோடி ரூபா வருமானம் வந்துட்டு வருமானம் நின்று போச்சு, சினிமா உளுந்து போச்சு. யாருக்கு? விஜய் அவருக்கு. ஆமா, உங்ககிட்ட வந்து இப்ப சொன்னாங்களா? விஜய் அவர்களோட சூறாவளி பயணத்தோட ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அதாவது 13ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 13ஆம் தேதி வந்து திருச்சியில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, டிசம்பரில் மதுரையில் முடிக்க போகிறாரு. இப்போ இதுதான் வந்து ஹாட் டாபிக். இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா எல்லா ஸ்கெடியூல்ஸுமே வந்து சாட்டர்டேஸ் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் சமூக வலைதளத்தில் ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இது நடுவில் அவர் வந்து அவரோட பையன் இல்லை, அவரோட ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஒரு ஏர்போர்ட்டில் அவரோட பையனும் அவரோட ஒய்ஃபும் சென்னை ஏர்போர்ட்டில் அவங்கள வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ சுற்றி இவ்வளோ விஷயங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் என்னாச்சு? அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனையும் பார்த்துருக்காங்க. அவர் விஜய் கூட இல்லை, விஜய் இல்லை, அவர் தனியாக போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான், தனியாக வந்துருக்காங்க. எங்கேருந்தோ பிளேனில் வந்திருக்காங்க. பிரபலங்கள்னாக்கா என்ன ஆகுதுன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்படி எல்லாம் பண்ணி தான் அந்த டயானாவை கொண்டீங்க. டயானா யார் ஞாபகம் இருக்கா? இங்கிலாந்து அரசவையே ஒரு ராஜ குடும்பத்தையே ஒரு அங்கே ஆட்டிகிட்டு போன போல அந்த ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தனோட காரில் போயிட்டு இருக்கும்போது உங்களை மாதிரி நிருபர்கள் துரத்தில் கார் ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி செத்துச்சு. அது மாதிரி பிரபலமாக இன்றைக்கி வந்து விஜயனுடைய குடும்பம் வந்து உங்களால் வேட்டையாடப்படுகிறது. அவங்களுடைய தனி மனித சுதந்திரத்தை எப்படி பாதிக்கிறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? சரி, அது ஒரு பக்கம் விடுங்க. விஜயனுடைய சுற்றுப்பயணம் சனிக்கிழமைகளில் மாத்திரம் தான் நடக்குதுன்றீங்க, அவ்வளோதானே பாயிண்ட்டு. சனி ஞாயிறு அந்த மாதிரி அது சில கன்வீனியன்ஸ் இருக்குது. வேலை நாட்கள் இது பண்ணாக்கா கூட்டம் சேர்றது கஷ்டம், அதனால் சனிக்கிழமையில் வைக்கிறாங்க. யாராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து கட்சி தொண்டன் ஒருத்தன் கிடையாது. இந்த கூட்டத்துக்கு போனால் என்ன லாபம் இருக்குதுன்னு பார்த்து தான் போகிறான். இலவசமாக யாரும் வர்றதில்லை. அவனுக்கு வந்து வேலை இல்லாத நாள் அன்னைக்கு தான் அவன் வருவான். தொண்டை அதை கூட்டம் நீங்கள் சேர்த்துணுன்னா வேலை இல்லாத நாள், அவங்களுக்கு லீவ் இருக்கிற நாளில் தான் வைக்க முடியும். அதனால் அவர் வந்து லீவ் நாளாக பார்த்து சனிக்கிழமை சாயந்தரம் வைக்கிறாரு, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் சேர்த்து.
அதனால் அதெல்லாம் வந்து ஏஜென்ட்டு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வைக்கிறார். இப்போது என்னைக்கு நீங்கள் கூட்டம் நடத்துகிறீங்க, என்னைக்கு நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க, இப்போ இதுவா இம்பார்ட்டண்ட்டு? கூட்டம் நடக்கவே இல்லைன்றது தான் இப்போ முன்னாடி ஒரு டாப்பிக்காக இருந்தது. இப்போது அவர் வந்து இந்த மக்களோட பிரச்சாரம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போய் பண்ணுறதும் ஒரு விமர்சனமாக ஏன் பார்க்கப்படுதுன்றது தான் இப்போ கேள்வி. ஏன்னா அவர் வேகமாக வரமாட்டேங்கிறாருமா. இப்போ என்ன அவரை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயமே நிறையா தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு படத்துக்கு கமிட் ஆனார்னா அந்த படம் முடிகிற வரலும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்க மாட்டார்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. அந்த படத்துக்கு ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா அந்த தடங்களை எல்லாம் உடைச்சி அந்த படப்பிடிப்பை வந்து கடன்னு முடிச்சு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பாருங்க. அதுதான் விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு காரணமே அது. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆம வேகத்தில் நத்த வேகத்தில் போகிறாருன்னா இன்னைக்கு ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தினார். ப்ராபப்லி அவருக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு பர்சன் கிடையாது இல்லை சார். விஜய்ன்றவர் வந்து தெரியாதவங்க மட்டும் மத்தியில் தான் அவர் போனோம். ஆனால் விஜய்ன்றது ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பிரபலம் தானே. அப்படி இருக்கும்போது அவர் புதுசாக என்ன போய் மக்கள்கிட்ட பேசணும், என்ன போய் கேட்கணும், எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்றதையும் தாண்டி ஒரு விஷயம் மக்கள்கிட்ட என்ன போய் கொண்டு சேர்க்கணும் இருந்தாலும் ஏன் ஓட்டு போடணும்னு கேட்குறாங்கப்பா. அதுக்கான கொள்கைகள் மேனிஃபெஸ்டோ வந்து ஆமாம் சார், அந்த மேனிஃபெஸ்டோ வந்து எல்லாருமே தேர்தல் அறிக்கைன்றது வந்து தேர்தல் சமயத்தை தானே வெளிப்படுத்துவாங்க. அதுவும் அவர் வெயிட் பண்ணலாம்ல சார். நம்ம அதான் இன்னைக்கு வரலாம் அவருடைய கொள்கை என்ன நமக்கு ஒன்றும் தெரியலையே. பேசுறது பூரா வந்து திமுக என் கொள்கை எதிரி, பாஜக என்னுடைய அந்த எதிரி, படுக்கை எதிரின்னு என்னமோ சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அதான் கொள்கை. அதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். வெறுப்பு அரசியல் எத்தனை நாள் ஓடும்? அதிமுக என்ன ஆச்சு? கலைஞருங்கிற வெறுப்பை தவிர, கலைஞர் மீது வெறுப்புங்கிறத தவிர அந்த கட்சியில் ஒன்றுமே இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அது காணாமல் போயிடுச்சு சார். அங்கே தலைவர்கள் இல்லை சார். அதுதான் தலைவனே வரலையே. ஏன் வரல? தொண்டா அப்புறம் தலைவனே வரலன்னா தொண்டை எங்கே எப்படி இருப்பான்? வெறுப்பு அரசியல் ரொம்ப நாள் ஓடாது. வெறுப்பு அரசியலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். சொன்னால் கவுச்சிக்காதீங்க. பிராமண எதிர்ப்பு ஏன் வந்தது? அவங்க தலைமையில் ஏறி உக்காந்தாங்க, வர்ணாசிரமத்தை பேசுனாங்க, கீழ் ஜாதின்னாங்க, தெருவில் நடக்க விட முடியாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. அதை எதிர்க்கும் போது அந்த எதிர்ப்பு வந்து 3%, 97% ஒன்றா சேர்ந்தது. அதனால தான் பிராமண எதிர்ப்பு அவ்வளோ பெருசாக வந்தது. யூத எதிர்ப்பு ஏன் வந்தது? ஏறத்தாழ இதே தான். யூதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அந்த ஹிட்லர் என்ன சொன்னான்? என்னுடைய மக்களுடைய கருத்துக்களை வந்து என்னுடைய ஜெர்மன் நாட்டு பத்திரிகைகள் பிரதிபலிப்பதில் வெளியிடுவதில்லை. அந்த பத்திரிகைகள் பூரா யூதர்கள் கையில் இருக்குது. ஜெர்மனியில் வச்சுக்கின்ற யூதர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதான் ஜெர்மனியுடைய கருத்துன்னு சொல்லி போய் பேசுகிறானுங்க. இவங்களை ஒழிப்பேங்கிறது தானே ஹிட்லர் யூதர்களை ஒழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அதே தானே இங்கே நடந்தது. அச்சு ஊடகங்கள் பூரா அவங்க கையில் வச்சுக்கிட்டு அவங்க வச்சதானே சட்டமாக இருந்தது. திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு தான் அந்த கதையை கந்தலாச்சு அவங்க. அதை எதிர்த்து தான் திராவிட இயக்கங்கள் வந்தது. வெறுப்பு உணர்ச்சி ஜெயிக்கணும்னா அதுக்கான அடிப்படை காரணம் வந்து சக்தி வாய்ந்ததாக இருந்தால் தான் அந்த வெறுப்பு உணர்ச்சி நிற்கும். சரி, சமண மதம் ஏமா விழுந்தது? கடைபிடிக்க முடியாத மதம். எந்த அளவுக்கு அது தீவிரம்னா, தலையில் முடி வளர்ந்தாக்கா பேன் கீன் வரும், அந்த பேனை வந்து கொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடியை இது பண்ணலை, கையிலேயே பிடிக்க எடுத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு. அப்புறம் சமண முனிவர்கள்லாம் வந்து கையில் வந்து மயில் தொகை, அது என்ன நியாயம் தெரியல, மயில் தொகையை வச்சுக்கிட்டு தெருவை பெருக்கிக்கிட்டே போவாங்க. ஏன்னா நடக்கிற பாதையில் புழு ஏதாவது இருந்ததுன்னா காலை மேய்ச்சி கொண்டு விடக்கூடாதான், பூச்சி புழு ஏதாவது. அந்த அளவுக்கு சமணம் இருந்தது. எப்படி வந்து எந்த காலத்தில் அதை கடைப்பிடிக்க முடியும்? அவ்வளோ பயங்கரமாக இருந்ததுனால தான் அந்த சமண மனம் வந்து பின்னாடி வந்து பண்ண முடியல, சனாதனம் வந்து அடித்து தள்ளிட்டு போச்சு. தமிழ் இலக்கியங்கள் பூராமே சமண பௌத்த, சங்க இலக்கியங்கள் பூராமே சமண பௌத்த இலக்கியங்கள் தானே. அதுக்கு முன்னாடி இருந்த களப்பிரர்கள்லாம் சமணர்கள் தானே. சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து இல்லை எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இல்லை கடைப்பிடிக்க முடியாத அளவுக்கு போச்சுன்னா கை விட்டுருவாங்க. அதுதான் சார். இப்போ நீங்க சொல்றது ஓகே. இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னும் கொள்கைகள் இல்லை, அப்புறம் வந்து அவருடைய என்ன மேனிஃபெஸ்டோ அறிக்கைகளை இன்னும் வெளியில சொல்லலை. ஆனா அவருக்கு வந்து வரவே மாட்டாரு, செய்யவே மாட்டாரு, பண்ணவே மாட்டாருன்னா இப்போ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காருல்ல. அதுவும் ஒரு பக்கம். என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ மாநாடு நடத்தினாரு. சரி, மக்களை போய் இப்போ பார்க்க. மாநாடு எவ்வளவு நாள் நடத்தினாரு? மாநாட்டுக்கான இலக்கணம் சொல்லுங்க. பொதுக்கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லணும். இவ்வளோ நாள் நடத்துனது பொதுக்கூட்டம், இது கடைசியாக நடத்துனது மாநாடு. பொதுக்கூட்டத்திலே 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. இதில் கேரத்தால் 35 நிமிஷம் முடிச்சுட்டு போயிட்டார். மாநாடுன்னா நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் 3 நாள். முதல் நாள் வந்து அந்த பொதுக்குழு செயற்குழுவும் கூடுவாங்க,
மாநாட்டு நிகழ்ச்சி நிரல்களை இது பண்ணுவாங்க. அதெல்லாம் போட்டு செட் பண்ணிவிட்டு யார் யார் எந்தெந்த கொள்கை விளக்கத்தை கொடுப்பாங்கங்கிறது பேச்சாளர்கள் பட்டியலில் போடுவாங்க. காலையில் இது வந்து இந்த இந்த பெண் விடுதலை, மத்தியானம் வந்து வறுமை ஒழிப்பு, சாயந்தரம் வந்து தொழில் உற்பத்தி அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருவாங்க. இது பெண் விடுதலைங்கிறத பற்றி பெண்கள் நிறையா பேர் பேசுகிற மாதிரி அன்றைக்கி பூரா அந்த டாபிக் பேசுவோம். இந்த மாதிரி எல்லாம் போட்டு தான் மாநாடுகள் நடக்கும். கடைசியில் வந்து 3ஆவது நாள் வந்து அது அத்தனை கூட்டங்களில் நடத்தின தீர்மானங்களில் எதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது, தீர்மானங்கள் நிறைவேற்றதை போட்டு இந்த மாநாட்டில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுங்கிறத மாநாடுங்கிறத பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது. மேடையில் ஏறிக்கிட்டார், அரே அவனை ஒழிச்சிருவேன், நீ என்னத்தை கழிச்ச அப்படின்ட்டு போயிட்டார். அவன் அதை கூட்டத்தில் இருக்கிறாங்களுக்கு அவர் பேச எதாவது கேட்டான்னு பார்த்தா தலைவா 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 இவர் பாட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. என்னது உங்களுக்கு அந்த வந்து இந்த கூட்டத்துக்கு சம்மந்தமே இல்லையே, நீ பாட்டு கத்திக்கிட்டு இருக்காரு, அவங்க பாட்டுக்கு ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. உன் பேச்சை கேட்ட மாதிரி தெரியல. பேச்சை கேட்க முடியாது சார். ஏன்னா 10 லட்சம் கூட்டம் மக்கள் நடுவில் எல்லாருமே எங்களை அவரை பார்க்க வந்திருக்கும் போது சார் அது நீங்கள் எப்படி சார்? அதுதான்மா நான் சொல்கிறேன். இதே வந்து நான் மறுபடியும் அதே தான் அந்த உதாரணம் தான் சொல்கிறேன். ஒரு டிவி, சேட்டலைட் டிவி, அவங்க சீரியலில் நடிக்கிற நட்சத்திரங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் கூடுறாங்க. அதில் ஒரு சீரியல் நடிக்க அந்த கதாநாயகி கேட்குது, அந்த இவரை நான் கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்குது கூட்டத்தை பார்த்து. கூட்டத்தை வேண்டாம் வேண்டாம் பண்ணிக்காத, அவன் ஏமாத்துறான். ரியாக்ட் பண்ணுறாங்க, கேள்விக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. 10,000 பேர் பதில் சொல்கிறான். இவர் இங்கே கத்திக்கிட்டு இருக்கார் விஜய், அவர்களை ஒழிப்பேன், இவர்கள் தலைவா தலைவா பதிலை காணும். விடாத தலைவா, ஒழிச்சு கட்டு நீ எவனா கத்துவானான்னு பார்க்குறது அது காணும். நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு அந்த கூட்டத்துக்கு தொடர்பு இல்லை, நீ பாட்டுக்கு தனியாக பார்க்க வந்த கூட்டம், கேட்க வரல. மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்க, என்ன பேசுறதுக்கு கட்டுருக்கு போகிற நீ? பக்கத்தில் நின்று கை ஆட்டிக்கிட்டே இருக்கிறான், கை கொடுத்தா போதுன்றான். செய்தி என்ன ஆகுது? மாநாட்டுக்கு வந்தவங்களை வந்து அந்த ரேம்ப் இதில் ஏறி கீழே விழுந்த ஒரு பையனை பார்த்து போலீஸ் அடிச்சது, பவுன்சர்ஸ் அடித்தாங்க. இதுதான் செய்தி. மாநாட்டில் விஜய் முழக்கம்னு எதுவுமே காணுமே. என்ன விஜய் என்னத்தை பேசினார்? அதுதான் கேள்வி. அதில் தான் பாவம் பாஜக மனசு உடஞ்சிருச்சு. கடைசியில் செங்கோட்டை கிட்ட போயிட்டாங்க சார். ஆனால் அது செங்கோட்டைன்றது வந்து அது ஒரு தனி, அது வேற விஷயம். உண்மையாகவே அது தனி சப்ஜெக்ட் தான் சார். ஆனால் இப்போ பிஜேபி உண்மையாகவே விஜய் அவர்களை இயக்கி தான் இந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும் நீங்கள்? வேற வழி இல்லைம்மா. ஏன்னா அதிமுக திமுகவையும் தாண்டி இங்கே வேற ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி இல்லை சார். இப்போ திமுக மேலே ஆல்ரெடி மக்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குன்ற மாதிரியும், இது கண்டிப்பாக அதிமுகவில் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக இருக்கார், அவருக்கு கூட்டணி கட்சிகள் வந்து வலுப்படும். அப்போது உண்மையாகவே 2026 அவர் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படும் போது, இப்போ பிஜேபி வந்து விஜயை வச்சுதான் இந்த காயை நகர்த்தணும்னு என்னதான் சார் இருக்கு? நீங்க சொன்னதை வந்து பழனிசாமி நம்ப மாட்டார். அவர் பாவம், அவரை போட்டு இப்படிலாம் இது பண்ணாதீங்க, கலாய்க்காதீங்க, வேண்டாம் ரொம்ப பண்ணாதீங்க. எனக்கு ஒரு தடவை சொன்னாங்க, உன்னை வந்து இந்த பதவியில் நியமிக்க போகிறாங்கன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா நான் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறேன், இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க, ஆள விடுங்கன்னு. அதனால் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் அவர் போட்டு ஆசையை கிளப்பாதீங்க. அவரே நம்ப மாட்டார். அது அவர் சரியில்லைங்கிறதுனால தான் நம்ம திமுக மேலே வெறுப்பு இருக்குது. யார் இல்லை, திமுக மேலே வெறுப்பு இருக்குது. ஆனால் அது யாருக்கு அதை கேஷன் பண்ணுறதுக்கு தலைமை இல்லையோ. அது வந்து ஏன் விஜய் மேலே வந்து அவர் மேலே அதைத்தாம்மா இவங்க வந்து ரஜினி அதுக்கு தான் கொண்டு வர பார்த்தாங்க. ரஜினி கழுவுற மீனில் நடுவுற மீனாக ஓடி போயிட்டார், ஒன்றும் நடக்கலை, போயிட்டார். சரி, அப்புறம் வந்து அஜித்தை கொண்டு வரலான்னு பார்த்தா அவருக்கு பத்மபூஷன் அது இதெல்லாம் கொடுத்து இழுத்து பார்த்தாங்க. அவர் கார் ரேஸ்ன்னு அவர் ஓடி தப்பிச்சிட்டார். அப்புறம் தான் பார்த்தாங்க இவர் படம் சான்ஸ் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. 150 கோடி ரூபா வருமானம் வந்துட்டு, வருமானம் நின்று போச்சு, சினிமா உழுந்து போச்சு. யாருக்கு? விஜய் அவருக்கு. ஆமாம், உங்ககிட்ட வந்து இப்போ சொன்னாங்களா? சரி, என்ன சார் காமெடி பண்ணுறீங்க? 2026 ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது, அவரை நம்பி எந்த ஒரு ப்ரொடியூசர்ஸுமே படம் போட மாட்டாங்கன்னு எவ்வளோ நீங்கள் ஈஸியாக அந்த வார்த்தையை சொல்லிட்டு. இப்போ சரி, இப்போ அவரோட அந்த படத்தை, இப்போ அந்த படம் 150 கோடி வாங்கிட்டு இருந்தார். அவர் ஏன் கட்சிக்கு போகிறாரு? இப்போ அவர் தான் சொன்னாரே, நான் பீக்ல இருந்தேன், நான் இந்த கட்சிக்கு வரதுக்கான காரணம் இங்க வந்து அரசியல் வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தானே சார் அவர் சொல்லிட்டு உள்ள வராரு. என்ன கடைசியா வந்த படத்துக்கு என்ன வசூல் வந்தது அவருக்கு? எத்தனை நாள் ஓடிச்சது? படங்கள் எந்த படம் எந்த தேட்டர்லமா ஓடுது? ஒரு படம் கூட தான் ஒரு படம் வந்தது, ஒரு பெரிய ஸ்டார். இது சமீபமாக பத்திரிகையில் வருது, படம் சரியா போகல.
கூலி. ஆமாம், அதை நான் சொன்னாக்க அப்புறம் அது பெரிய எடுத்து போகல, அப்போ நான் போயிடுவேன். வம்பு. அது என்ன சொல்கிறாங்க, ஓவர் ஹைப்பு கொடுத்ததுனால தான் காலி ஆகிப்போச்சு. லோகேஷ் கனகராஜ் மேலேயும் அதிருப்தி இருக்கிறதா அது சொல்றாங்க. லோகேஷ் கனகராஜ் மேலே அது இருந்தால் இந்த அப்போ அந்த சூப்பர் ஸ்டாரால் ஒன்றும் பண்ண முடியலன்னு தெரியுது இல்லை. டைரக்டர் இல்லைன்னா அவர் காலி இல்லை, அப்போ அவர் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு ஆயிடுது இல்லை. சார் அவங்கெல்லாம் லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் சரியில்லைன்னு இவரை போட்டாலும் ஒன்றும் பெரிய உருவாகி போச்சு. ரஜினி, விஜய் இவங்கெல்லாம் டேரக்டர்ஸ் கிட் சார். டேரக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ற ஒரு பர்சன். அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் ரைட் ரைட், இதை தான் நான் ஏற்றுக்கிறேன். ஆக அவங்களால படம் ஓடல, டைரக்டரால தான் படம் ஓடிச்சு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க இல்லைன்னா இவங்க காலி. அப்போ இவங்க எப்படி பெரிய ஆளாக இருக்க முடியும்? இது சரியான டைரக்டர் வரலன்னா காலின்றதை நீங்களே சொல்லிட்டீங்க. அது யதார்த்தமான அதுதான் இந்தியன் 2வே சங்கரும் கமலும் பார்த்தோம். தக் லைஃப் மணிரத்னமும் கமலும் பார்த்தோம். ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ அவருக்கு விஜயனுடைய கடைசி படம் என்ன பெரிய படம் ஓடிச்சு சொல்லுங்க? என்ன பெரிய சூப்பர் ஹிட் படம் ஓடிச்சு சொல்லுங்க? சார் சூப்பர் ஹிட் எப்போ கடைசி அவர் ஹிட் கொடுத்தாரு? சர்க்கார் படத்துக்கு அப்புறம் அவர் என்னத்தை பண்ணார்? என்ன படம் ஓடிச்சு? சார் லியோ எல்லாம் நல்லா தான் ஓடுச்சு. அது என்ன நல்லா தான் ஓடிச்சுன்னு நீங்கள் தான் சொல்லிக்கிட்டீங்க. ப்ரொடியூசரில் கேட்கணும். லியோ, கோட் எல்லாம் அதெல்லாம் விளம்பரத்தில் லியோவை விட கூலி படத்துக்கு வசூல் வந்து விட்டதான் நீங்களா போட்டு இப்போ மனதாரி பேர் தீர்த்துக்கிட்டீங்க. ப்ரொடியூசரில் போய் கேட்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஆக அது இல்லாமல் போனதெல்லாம் இல்லை, அதனால தான் அரசியலுக்கு வந்தார். வேற என்ன ரீசன்? இப்போ இதை பார்த்து விஜய் சிரிப்பாரு தெரியுமா? இதை பார்த்துட்டு விஜய் சிரிப்பாரு. சிரிக்கட்டுமே, எனக்கு ஏன் பொழப்பா நாறு போகுது. உன்னை நீ புரிஞ்சுக்கப்பா, அவ்வளோதான். அவருக்கு புரிஞ்சிருக்குது, அதனால தான் அங்கலமாக நகர்றாரு. ஒரு படத்தை முடிக்கிறதுக்கு காட்டின ஆர்வத்தை அரசியலில் வந்தது பிறகு அந்த ஸ்பீடை அவர் கொடுக்கலையே. அவருக்கு தெரியும் கூட இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு தெரியும். பிரசாந்த் கிஷோரை ஓரம் கட்டினார்ல, எனக்கு அப்பவே தெரிஞ்சது விஜய் ஜாக்கிரதையாக இருக்காரு. இல்ல பீகார்ல எலெக்ஷன்ஸ் இல்லை சார். இப்போ அதை பார்த்து பேசாதீங்க. பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இப்போ நாடே மாறி போய் நிற்கிது. இன்றைக்கி பாஜக வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. பீகாரில் வந்து தேர்தல் ஆணையத்தை பிட்டாக கிழிச்சு நிர்வாணமாக்கி தலைமுடியெல்லாம் பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி அந்த ஞானேஷ் குமாரா நாட்டை விட்டு ஓடி போயிட்டாருங்கிறாங்க. பார்க்கலாம் சார். பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது எப்படின்றது. எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையும் விஜய் ஒரு நல்ல மனிதர். அவருடைய இந்த பயணம் ஏதாவது இது மட்டும் அரசியல் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சுலபமாக இருக்காது. உங்களை எல்லாம் ஏற்றி விடுவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஃபைன்ஸ், பார்க்கலாம். நன்றி சார்.